வணக்கம். வரும் 19/3 மார்ச் 26 பிடி தியாகராய மகால் டி நகரில் உள்ள மாலில் டாக்டர் ஈகே கருணாநாயகி நான் பிறந்தநாள் விழா கொண்டாடும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள், பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா, ஊனமுற்றோர்களுக்கு சைக்கிள் வழங்கும் விழா மற்றும் ஏழை எளிய பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் விழா, உயர்கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவித்தொகை செய்கின்ற நிகழ்வு, இப்படி தொடர்ந்து 30 ஆண்டுகளாக நான் செய்து வருகிறேன். சென்னை அசோக் நகரில் அனிதா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மற்றும் யூனிவர்சல் ரியல் எஸ்டேட், யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸ், யூனிவர்சல் பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். அதன் மூலம் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறேன். தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டிட கட்டுப்பாடு மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கம் மாநில தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். சங்கத்தில் 10,000 உறுப்பினர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அதேபோன்று திராவிட கழகத்தில் தென்சென்னை மாவட்ட பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறேன். தமிழக முதல்வர் தளபதியாரின் நன்மதிப்பை பெற்று மாவட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளருடைய நட்போடு என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 35 ஆண்டு கால ஓட்டுநர் பயிற்சி பள்ளி எனக்கு ஒரு முகவரியாக அமைந்திருக்கிறது. அனிதா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆரம்பித்து மிக சிறப்பான முறையிலே ஓட்டுநர் உரிமைகளை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு சிறந்த முறையில் விபத்தில்லா வாகனங்களை எப்படி இயக்குவது என்று கற்றுக் கொடுத்து, ஓட்டுநர் உரிமம் பெற்றுக் கொடுத்து, அது சிறந்த பயிற்சி நிறுவனமாக டாக்டர் பட்டம் கொடுத்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று சினிமா தயாரிப்பாளர் சங்கத்தில் நியமன செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறேன். தொடர்ந்து என்னுடைய பிறந்த நாளில் பல நலத்திட்டங்களை செய்து மக்களின் நன்மதிப்பு பெற்று இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சீரோடும் சிறப்போடும் செயலாற்றி வரும் நான் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியும் சிறப்போடு கொண்டாடுவோம் என்ற ஒரு நிகழ்வோடு 19/3/2026 அன்று மாலை 2 மணியில் இருந்து 3 மணி வரை பரதநாட்டியமும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை பட்டிமன்றமும், 4 மணியிலிருந்து 5 மணி வரை பேச்சு போட்டியும், 5 மணியிலிருந்து 6 மணி வரை நடன போட்டியும், 7 மணியிலிருந்து 9:30 மணி வரை லட்சுமண் சுருடைய மாலதி இன்னிசை கச்சேரியும் போன்ற நிகழ்வுகளெல்லாம் பிடி தியாகராய மகாலில் நடைபெற உள்ளது. இந்த முறை தேர்தல் காலம் என்பதனால் நலத்திட்ட உதவிகள் வழங்க இயலாத ஒரு காரணத்தை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் வரும் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஓரிரு மாதங்களில் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கண்டிப்பாக மக்களுக்கு செய்வேன் என்றும், இது தேர்தல் காலம் என்பதால் நலத்திட்ட உதவிகள் அது சட்டத்துக்கு புறமானது என்றும் கூறியதால் சட்டத்துக்கு கட்பட்டும் சட்ட திட்டங்களுக்கு கட்பட்டும் செயல்படுகின்ற காரணத்தினால் நலத்திட்ட உதவிகள் மட்டும் தடை செய்யப்பட்டு மீதி நிகழ்வுகள் போல் தொடர்ந்து நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த பிறந்த நாளிலே நீங்கள் அனைவரும் என்னை வந்து வாழ்த்த வேண்டும். வாய்ப்புக்கு வாழ்த்தி மேலும் பல பொது சேவைகளை செய்வதற்கு உங்களுடைய ஆதரவும் அன்பான பண்பான பணிவான வேண்டுகோளும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்கள் பிறந்த நாளுக்கு சினிமா, அரசியல் யார் வருவாங்க சார்? இது பார்க்கலாம். என்னுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் நீதி அரசர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற வாய்ப்பு நிறைவே இருக்கிறது. இது தேர்தல் காலம் என்பதால் நான் என்னுடைய பிறந்தநாள் இன்விடேஷனில் கூட யார் பெயரையும் குறிப்பிடாமல் பிறந்தநாள் நிகழ்ச்சி என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறேன். நிச்சயம் கலந்து கொள்வார்கள். காரணம் என்னவென்றால், இந்த கலைஞர் கட்டிட கட்டுமான சங்கத்தின் சார்பாக நிறைய பணிகள் செய்து வருவதால் என்னை வாழ்த்துவதற்கு
அரசியல் பிரமுகர் என்று நீதித்துறையும் சரி, சட்டத்துறையும் சரி, காவல்துறையும் சரி, அனைத்து துறைகளிலும் இருந்து அதிகாரிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனை மணிக்கு சார் ஆரம்பம் ஃபங்க்ஷன்? மதியம் 2 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி ஆரம்பித்து இரவு 10:30 மணிக்குள் நிகழ்ச்சி முடிவு வரும். இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சார்? தமிழக முதல்வருடைய செயல்பாட்டால், தமிழக துணை முதல்வருடைய விறுவிறுப்பான செயலால், தமிழக அமைச்சர்களுடைய செயல்பாட்டினால், சட்டமன்ற உறுப்பினர்களால் இந்த தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் மீண்டும் திராவிட கழகத்தினுடைய ஆட்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காலத்தில் நடிகர் விஜய் போன்றவர்களில் விஜய் போன்ற ஒரு 10 விஜய் இல்லை 100 விஜய் வந்தாலும் இந்த இயக்கத்தை ஒருபொழுதும் ஆட்டி அசைக்க முடியாது. காரணம், அவர் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தாலும், மற்ற கூட்டணி உருவாக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும், விஜய் நடிப்பதற்கு மட்டும் நல்லவராக இருப்பாரே தவிர அரசியலில் அவர் நல்லவராக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக அவருடைய தந்தையாரையும் அவரையும் சந்தித்து நான் அவருடைய திருமண மண்டபத்தில் உரையாடிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அவருடைய தந்தையார் என்னுடைய மகன் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா என்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது அதில் நான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு, நடிகர் விஜய் இப்பொழுது அரசியலுக்கு வருவது உகந்ததாக இருக்காது, 50 வயதிற்கு அப்பாற்பட்டு சினிமா துறையில் அவர் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறைவு பெற்றுவிட்டு சினிமா துறைக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக அவர் வருவாரானால் நிச்சயம் அவர் அரசியல் ஜொலிப்பார் என்று நான் அப்போதே அவர் தந்தையிடத்திலும் நடிகர் விஜயிடத்திலும் கூறிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது இப்போதும் எனக்கு பசுமை நிறமாக திகழ்கிறது. காரணம் என்னவென்றால் இருவரையும் என்னுடைய அருகாமையில் தான் அமர்ந்து நான் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால் அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்தை நல்ல முறையிலே நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பயணித்தால் அவருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதிர்காலம் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி நடிகர் விஜய் பற்றி கேட்டதால், அவர் அரசியல் பற்றி கேட்டதால், என்கே கூட்டணியில் சேர்வது பற்றி கேட்டதால் ஒரு சிறிய விளக்கத்தை நான் தர ஆசைப்படுகிறேன். அவர் ஊழலற்ற அரசியலை தருவேன் என்று கூறுகிறார், நேர்மையான அரசியலை தருவேன் என்று கூறுகிறார். அப்படி கூறுகின்ற மனிதர் அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலிருந்து வருவரையும், திமுக கழகத்திலிருந்து வருவரையும், மற்ற இயக்கத்திலிருந்து வருவரையும் அவர் கட்சியில் இணைத்து கொண்டால் இவர் எப்படி ஊழலற்ற ஒரு அரசியலை தருவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தில் உருவாக்குகின்ற ஒரு நிலையை உருவாக்கும் பொழுது, நான் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறேன், ஊழலில்லா ஆட்சியை தரப்போகிறேன், ஊழலற்ற ஆட்சியை தரப்போகிறேன், அதனால் ஏற்கனவே ஊழலில் சிக்கியவர்கள், ஊழலில் தளித்த கட்சியில் இருந்தோ மற்ற கட்சியிலிருந்தோ என் இயக்கத்தில் யாரும் சேர்ந்தாலும் சேர்த்து கொள்ள மாட்டேன். படித்த இளைஞர்கள், பண்பாளர்கள், இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், தமிழகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் என்னுடைய இயக்கத்தில் வந்து சேரலாம். அவர்களுக்கு வாய்ப்பளித்து நிச்சயமாக ஒரு நல்ல தமிழகத்தை, ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஊழல் செய்வதற்களே சேர்த்துக்கொண்டு ஊழலற்ற அரசியல் நான் தருவேன் என்றால் இது எந்த விதத்தில் சாத்தியக்கூறாகும்? இதுவே அவருடைய செய்த முதல் தவறு, முற்றும் தவறு, முற்றிலும் தவறு.